myself Rupa. Welcome to Indian Montessori Training Institute. Today's activity என்ன பார்த்தீங்கன்னா நம்ம Montessori materials வந்து எப்படி present பண்றது, presentationோட format என்ன அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா Montessori ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சில ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன். மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன்றது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு மெட்டீரியல்ஸை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தான் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன். அதோட கலர் என்ன, ஷேப் என்ன, சைஸ் என்ன, லென்த்தாக இருக்குமா ஷார்ட்டாக இருக்குமா, இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறது தான் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன். செகண்ட், டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு குழந்தைங்களோட கண்ணு கையும் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸில் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். இன்னொன்று, குழந்தைங்க அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களே இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். டிஸ்பிளேயோட கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். மெட்டீரியல்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது நீட்டாகவும் ஆர்டராகவும் அழகாகவும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இன்விடேஷன்றது என்ன, அழைப்பு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணுவோம், இன்வைட் பண்ணுவோம். அந்த கல்ச்சர் தான் நம்ம மாண்டசரியிலேயே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்கள அழைக்கணும். அதுதாங்க இன்விடேஷன் எப்போதும் எப்படி இருக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் வி சி ஹவு டு ஒர்க் வித் என்ன மெட்டீரியல்ஸோ அதோட நேமை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து இன்வைட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்களோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆர்எல்ஸ் குழந்தைங்க வந்து நோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வி ஹாவ் டு கிவ் த ரெஸ்பெக்ட் டு சைல்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற ரைட்ஸும் இருக்குது, அதை ரெஃப்யூஸ் பண்ணுற ரைட்ஸும் இருக்குது. ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ரெடியாக நம்ம டிஸ்பிளே ஏரியாவில் வச்சிருக்கணும். அதுதாங்க ப்ரிப்ரேஷன். இன்னொன்று, மார்னிங் நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்த உடனே ஒரு குழந்தைக்கு வந்து என்ன மெட்டீரியல்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஏர்லியராக நம்ம செட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு, ஸ்டேட்மெண்ட். ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்விடேஷன் கொடுத்துட்டு நம்ம போய் டிஸ்பிளேலேருந்து மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளார நமக்கு ஒரு ஸ்மால் கேப் இருக்கும். அப்போ குழந்தைங்களோட அட்டென்ஷன் வந்து டைவர்ஷன் இருக்கும். அந்த டைவர்ஷனை வந்து அவாய்ட் பண்ணி அவங்க திரும்பவும் அட்டென்ஷன் அவங்களுக்கு கொண்டுட்டு வர பேர் தான் ஸ்டேட்மெண்ட் எப்போதும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவ் யூ ஒர்க் வித் என்ன மெட்டீரியல்ஸோ அதோட நேமை நம்ம சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அடுத்ததாக ப்ரெசன்டேஷன்றது ஒரு மெட்டீரியல்ஸை பற்றி எலாபரேட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் ப்ரெசன்டேஷன். அது 3 டைப்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து கலெக்டிவ், இன்னொன்று வந்து ஸ்மால் குரூப் அண்ட் இண்டிவிஜுவல். பட் மாண்டசரி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் இண்டிவிஜுவல் ப்ரெசன்டேஷன் நம்ம சொல்லுவோம். இதில் இந்த ஆக்டிவிட்டிலே பார்த்திங்கன்னா வைண்டிங் அப் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த வைண்டிங் அப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெட்டீரியல்ஸ் எடுத்து யார் ப்ரெசென்ட் பண்ணாங்களோ அவங்க தான் திரும்பவும் கொண்டு போய் இருந்த இடத்துலையே வைக்கிறதுக்கு பேர் தான் வைண்டிங் அப். நெக்ஸ்ட்டு, பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசக்கூடியதாக இருக்கும். பட் நம்ம மாண்டசரி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். அப்படிங்கும்போது என்னென்னா ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டாக அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி நம்ம காமிக்கிறதா இருக்கும். அப்போ அதை மட்டும் பேசுறது தான் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு, கண்ட்ரோல் ஆஃப் எரர்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணும்போது அவங்க மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் எரர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போரிங் வாட்டர் ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்குறோம். வாட்டர் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது என்னென்னா ஸ்பில்லேஜஸ் நடக்கும். இப்போ குழந்தைங்க இந்த ஆக்டிவிட்டி எடுக்கும்போது அதில் நிறைய அவங்க மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணி அவங்கள கரெக்டாக போர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் எரர். கடைசியாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏஜ் ஆஃப் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 இயர்ஸ்லேருந்தே நம்ம மாண்டசரியில் மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். இன்னொன்று, குழந்தைங்க வந்து என்விரான்மெண்ட்டில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரெசன்டேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்று, நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ 2.5 இயர்ஸ்க்கு ஏஜுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரிலிமினரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ்
இன்னும் மாண்டசரி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தியன் மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.